இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேஸ் தான். அதாவது ராமேஸ்வரத்தில இருக்கிற பாம்பன் பிரிட்ஜ். அதுக்கு மேல தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் அந்த பாம்பன் பிரிட்ஜ். இப்போ நம்ம அதில ரீசெண்டா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணியிருந்தோம் ராமேஸ்வரம். அப்போ ராமேஸ்வரம் பிரிட்ஜ் மேல நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. அந்த ட்ரெயின் அங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜஸ் இருக்கு. இது ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் தெரியிறது வந்து ஓல்டு பிரிட்ஜ். அப்புறமா பேக் சைடுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ பிரிட்ஜ். இது அதோட கண்ட்ரோல் ரூமு. அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த பாவன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சென்டரு. பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்க கடலுக்குள்ளே. இந்த எண்டுல இருந்து இங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பிரிட்ஜு, அதாவது ரோடு பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் போட்டு படகு எல்லாம் நிறைய நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க இந்த பாம்பன் பிரிட்ஜ் விசிட் பண்ண போறீங்கன்னா ட்ரெயின் வரக்கூடிய ஷெட்யூல் செக் பண்ணிட்டு போங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே போல நாங்க எங்கெல்லாம் இங்க விசிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத சுவாமி டெம்பிள் விசிட் பண்ணோம். அப்புறமா ராமர் பாதம் விசிட் பண்ணோம். தனுஷ்கோடி அந்த எண்டு அது வந்து விசிட் பண்ணோம். அப்புறமா வில்வண்டி தீர்த்தம் விசிட் பண்ணோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரபுளான பிளேஸு. அப்புறமா நாங்கள் கோதாண்ட ராமர் சுவாமி கோயிலுக்கும் போயிருந்தோம். இந்த கோதாண்ட ராமர் சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போகிற வழியில் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே அப்படியே ரோடு போகும். இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கடலாக தான் இருக்கும். அந்த ரோடு போகிற வழி மட்டும்தான் ரோடு மீட் பண்ணியிருப்பாங்க. கோயில் ரீச் ஆனவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கடலாக தான் இருக்கும். அதனால ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பிளேஸு. நீங்களும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.